ஹலோ மக்களே, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூமெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிக் வைஸ் நோட்டிஃபிகேஷன் தான் டிஸ்ட்ரிக் வைஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக. அந்த வகையில் இந்த வீடியோவில் பெரம்பலூர் மாவட்டத்தோட நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற மாவட்டங்களுக்கான நோட்டிஃபிகேஷனும் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். எல்லாத்தையுமே MHC 2024 அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் போட்டே கொடுத்துருக்கேன். நீங்கள் மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் எடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக் எவ்வளோ வேகன்சி என்னென்ன கம்யூனிட்டின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் பெரம்பலூர் பற்றி பார்க்க போகிறோம். பெரம்பலூர் மாவட்ட தேர்வர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்யூனிட்டிக்கு இருக்குது, யார் யார் அப்ளை பண்ணலாம்னு தெரிஞ்சால் தான் அப்ளை பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேட்டகரிக்கு தான் நோட்டிஃபிகேஷனே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கேட்டகரி A போஸ்ட் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. BCD எதுவுமே ரிலீஸ் பண்ணல. அதுவும் பார்த்தீங்கன்னா 7 வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மற்ற மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கனாலும் அந்த மாவட்டத்தையும் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்போ இதோட நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று பார்த்துருவோம். நம்ம சேனலில் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூமெண்ட்டுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். இதற்கான அட்மிஷன் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 14/5/2024 அன்றைக்கி க்ளோஸ் ஆகுது. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மே 10 வரைக்கும் அந்த ஆஃபர் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி மே 5 சொல்லியிருந்தோம். நிறைய பேர் சேலரிலாம் பார்த்தீங்கன்னா 10 தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரைவேட்டில் சொல்லியிருக்காங்க. அதனால் ஆஃபர் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்காக ஆஃபர் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க 10 ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 35 தேர்வுகள், எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு 35 தேர்வுகள். அந்த டெஸ்ட்டில் வர மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, எல்லா சிலபஸுக்குமான ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் PDF-ஆகவே கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் எல்லாமே கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் PDF ஜூன்லேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் கொடுப்போம். ஜூன் 2023லேருந்து ஜூன் 2024 வரைக்கும். ஆக்சுவலாக ஜூலை மாதம் வரைக்குமே படிக்க வேண்டியது வரும். அதனால் ஜூலை மந்த்துக்கான கரண்ட் அஃபரும் சேர்த்தே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதற்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10th ஸ்டாண்டர்ட் லெவல் போஸ்டிங்க்கு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். 10 ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம், ஃபீஸ் அதிகமாயிரும். நம்மளோட TNPSC பேட்ச் அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக வாங்கியிருக்கிறவங்களுக்கு இன்னொரு ஆஃபராக 499 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த MHC பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 8th கேட்டகரி போஸ்ட் எல்லாத்துக்குமே அதுக்கேற்ற மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொடுத்துருக்குறோம். இதோட PDF இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் எல்லாமே இருக்கும், சிலபஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903329290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நம்பருக்கு Google Pay மூலமாக பே பண்ணலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஆல்ரெடி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுருக்கோம். அதோட லிங்க்குமே இந்த PDF-ல கொடுத்துருக்கேன். இந்த கிளிக் ஹியரை ப்ரெஸ் பண்ணி அந்த வீடியோவும் பார்த்து இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம் ஷெடியூல் ஃபுல்லாகவே இந்த PDF-ல இருக்கும். என்னென்ன எக்ஸாம், என்னென்ன சப்ஜெக்ட் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி இதில் பார்த்துக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். நல்லாவே ரிவிஷன் பண்ணி படிக்க முடியும். நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி கூட வீடியோ போட்டிருக்கோம். குரூப் 4 கூட அந்த ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். குரூப் 4க்கான கிளாஸஸ்மே போயிட்டுருக்கு. அதை கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல்லாம் கூட இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே கூட வாங்கிக்கலாம். அதோட ப்ரைஸ் லிஸ்ட்டுமே கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டடி மெட்டீரியலோட சாம்பிள் PDF-மே கொடுத்துருக்கோம். அந்த கிளிக்கரை ப்ரெஸ் பண்ணி சாம்பிள் PDF-மே பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். மெட்டீரியல் வேணாலும் சரி, பேட்சில் ஜாயின் பண்ணாலும் சரி, இந்த 8903329290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க. இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துருவோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் பை லீஃப், சீனியர் பை லீஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 3 வகையான பதவி சொல்லியிருக்காங்க. சீனியர் பை லீஃபில் 2 வேகன்சி, லெவல் 8 சேலரி 19,500 ஸ்டார்ட் ஆகும். ஜூனியர் பை லீஃபில் 4 வேகன்சி, லெவல் 7 சேலரி 19,000 ஸ்டார்ட் ஆகும். ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் 1 வேகன்சி தான், லெவல் 3 சேலரி 16,600 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதில் அந்த சீனியர் பை லைஃப்பில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி ஜென்ரலுக்கே சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா BCயில் 1 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் பை லீஃபை பொறுத்த வரைக்கும் 4 வேகன்சியில் ஜென்ரலுக்கே 1 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் பை லீஃப்க்கும் எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஜென்ரலி PSTM, அதாவது எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட PSTM இருந்ததுன்னா சீனியர் பை லீஃப் மட்டும் இல்லாமல் ஜூனியர் பை லீஃப்க்குமே அப்ளை பண்ணலாம். BCயில் 1 வேகன்சி, SC உமன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டரில் 1 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் SC உமன் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் 1 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அந்த 1 வேகன்சியை இந்த மாதிரி பிரிச்சிட்டாங்க. இதான் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தோட வேகன்சி. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். வேகன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால மற்ற டிஸ்ட்ரிக்டும் அப்ளை பண்ணலாம். மற்ற கேட்டகரி பற்றின குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையுமே பார்த்துருவோம். இந்த 4 வகையான கேட்டகரி எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் இருக்கிறவங்க 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். MBC, BC, BCM கேண்டிடேட் 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். SC, ST கேண்டிடேட் 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த 8th குவாலிஃபிகேஷன் போஸ்ட்டில் 8th மட்டும் முடித்தவங்களுக்கு
10th குவாலிஃபிகேஷன் போஸ்ட்டில் 10th மட்டும் முடிச்சவங்களுக்கு. அதுக்கு மேலே நீங்கள் 12வது டிகிரி டிப்ளமோலாம் படிச்சிருக்கீங்கனாக்கா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. 60 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டே கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க எல்லா போஸ்ட்டுக்குமே. அடுத்து எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எம்பிசி பிசி பிசிஎம் கேண்டிடேட்டுக்கு ஒவ்வொரு போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கும் 500 ஃபீஸ் கட்டணும். ஆனால் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு எந்த போஸ்டிங்க்குமே ஃபீஸ் கிடையாது. அதனால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற எல்லா போஸ்டிங்க்குமே அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதவைகளுக்கும் எந்த போஸ்டிங்க்குமே ஃபீஸ் கிடையாது. அதனால் நீங்களும் எல்லா போஸ்டிங்குமே அப்ளை பண்ணிடுங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த கேட்டகரி ஏல வர போஸ்டிங் எல்லாத்துக்குமே, அதாவது எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பைலிஃப், சீனியர் பைலிஃப், அந்த ப்ராசஸ் ரைட்டர், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி 10th மட்டும் முடிச்சிருந்தாலே போதும். அதுக்கு மேலே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு எஸ்எஸ்எல்சி 10th தான். ஒரு 6 மாதம் வந்து அந்த மிஷின் ஜெராக்ஸ் மிஷின் எல்லாமே ஒர்க் பண்ணுறதுல முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் OMR முறையில் தான் தேர்வு. 170 கொஸ்டின் கேட்பாங்க. தமிழ்லேருந்து 50 கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு 120 கொஸ்டின் மேக்ஸோட சேர்த்து. மற்றபடி வைவா வாய்ஸில் ஒரு 30 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சிலபஸ் பார்த்திங்கன்னா அந்த 10th ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும் பொது தமிழ்லேருந்து கேட்பாங்க. தமிழ்நாடு பாட புத்தகம் தான். பொது அறிவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸு, அது மட்டும் இல்லாமல் அறிவியல், வரலாறு, நடப்பு நிகழ்வுகள், இந்திய தேசிய இயக்கம், இந்திய அரசியலமைப்புலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸில் என்னென்ன டாபிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து கேட்டகரி பி போஸ்டிங், அதாவது டிரைவர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி படிச்சிருந்தா போதும். ஓட்டுநர் உரிமை வச்சுருக்கணும். 5 ஆண்டு முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. OMR முறையில் தான் தேர்வு. 100 மதிப்பெண்களுக்கு 50 கொஸ்டின் வந்து தமிழ்லையும் 50 கொஸ்டின் வந்து பொது அறிவுலையும் கேட்பாங்க. 70 மார்க்கு வந்து அந்த செய்முறை தேர்வு, மறுபடியும் 30 மார்க் வந்து வைவா வாய்ஸ் வாய்மொழி தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு 8ஆம் வகுப்பு வரைக்கும் பொது தமிழ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் டிரைவிங் ரிலேட்டடாக அந்த டிரைவிங் ரூல்ஸு, டிராஃபிக் ரூல்ஸும் பொறுத்து ஒரு 50 கொஸ்டின் பொது அறிவுக்கு கேட்பாங்க. அடுத்து கேட்டகரி சி போஸ்டிங், ஓகேவா. கேட்டகரி சியில் அந்த அட்டெண்டர், அது மட்டும் இல்லாமல் அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 8th முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 8th நிகரான குவாலிஃபிகேஷன். மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தா முன்னுரிமை கொடுப்பாங்க 2 வீலர் 4 வீலருக்கு. அடுத்து சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின். இதில் 50 கொஸ்டின் வந்து தமிழ்லையும் 50 கொஸ்டின் வந்து பொது அறிவுலேருந்தும் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் 70 மார்க்குக்கு வைப்பாங்க. வாய்மொழி தேர்வு வைவா வாய்ஸ் வந்து 30 மார்க்குக்கு வைப்பாங்க. சிலபஸை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் பொது தமிழ்லேருந்து தமிழ்நாடு பாட புத்தகத்துலேருந்து தான் கேட்பாங்க. ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நடப்பு நிகழ்வுகள், அதுக்கப்புறம் அடிப்படை கணித திறன் மேக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டு பராமரிப்பு, தோட்ட பராமரிப்பு, அலுவலக பராமரிப்பு, நீர் பராமரிப்பு, இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதெல்லாம் கேட்டகரி சிக்கு. அடுத்து கேட்டகரி டியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். அதாவது 8th குவாலிஃபிகேஷன் வச்சுக்கோங்களேன். அதுக்கு கீழே படிச்சிருந்தாலும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 100 மதிப்பெண்களுக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேட்டகரி சி மாதிரி தான். தமிழ்லேருந்து 50, பொது அறிவுலேருந்து 50, அதே சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. செய்முறை தேர்வு அந்த ப்ராக்டிக்கலில் 70, வைவா வாய்ஸ் வாய்மொழி தேர்வில் 30 மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ்நாடு பாட புத்தகத்துலேருந்து பொது தமிழ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. பொது அறிவு வந்து நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணித திறன் மேக்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் வீட்டு பராமரிப்பு, தோட்ட பராமரிப்பு, நீர் பராமரிப்பு, அலுவலக பராமரிப்புலேருந்து கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லி இதற்கான சிலபஸ் கேட்டகரி டிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரிக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலோட மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் கிளாஸஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903322290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே பிடிஎஃப்ல அந்த கிளாஸஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.